நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து இந்த கோவிட் வேக்சினுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கால் வந்து மறுக்கிறது, ஓகே, குத்துற மாதிரி ப்ரீக்கிங், டிங்கிளிங், அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பேர்த்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எதனால் வருது? எதனான்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சிங்க. நரம்பு தளர்ச்சி எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் டயபெட்டிக் ஒரு முக்கியமான காரணங்க. டயபெட்டிக்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டோம்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம டயபெட்டிக் சரியான வழியில் நம்ம வந்து தொடக்கத்திலே நம்ம தீர்வு காணணும்னு சொன்னால் இந்த கை கால் மறுக்கிறது, கை கால் குத்துறது, ஓகே, அப்படியே அந்த அந்த குத்துறது மறுக்கிறது வந்து அப்படியே வந்து அப்படியே பரவி கால் முழுதும் வந்து உடல் முழுதும் வரதுக்கான ஸ்ட்ரோக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அதனால சனித்தரா மூலமாக, சனித்தரா தெராப்பி மூலமாக இந்த ப்ராப்ளம் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாங்க. மருந்து இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நாங்கள் மெயினாக சொல்கிறது வந்து மருந்து இல்லாமல் எப்படி வாழலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதன் மூலமாக நாங்கள் சனித்தரா எப்படி நாங்கள் வந்து உபயோகிக்கணும்னு சொல்லித்தரோம். நீங்கள் பயன்படலாம். நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.